வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 பண்ணுவோம்ல, அதே மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு க்ரீன் கலரில் 65 பண்ணலாம். இப்போ 1/2 kg நாங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம லெமன் பிழிஞ்சுப்போம். லெமன் பிழிஞ்சால் நல்லா சாஃப்டாக வெந்துடுன்றாங்க. நல்லா லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். லெமன் பிழிஞ்சு வச்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும். அதனால் சிக்கனை லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொடி சின்ன அரைப்பொடி புதினா, கொத்தமல்லி ஒரு அரைப்பொடி, ரெண்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கிள்ளி. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். அதுக்காக பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைச்சிக்கணும். இது பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா இல்லாததால் நான் 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா தான் போடணும். எல்லாம் க்ரீனிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. பச்சை மிளகா இல்லாததால் நான் இந்த ரெட் சில்லி போட்டுக்கிறேன். அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா சோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் சோம்பு பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தயிர் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர், இவ்வளோதாங்க தேவை. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிடுவோம். முதல்ல காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு. இது பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா இல்லாததால் நான் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு, அதிலே கொத்தமல்லி, புதினா. இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க கலரிஷாகவும் உடம்புக்கும் நல்லது. நான் புதினா கொத்தமல்லி போடுறதால உடம்புக்கும் ஹெல்த்து. இதெல்லாம் போட்டாச்சு. இதுலேயே நம்ம சோம்பு, கரம் மசாலா 2 ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் தயிரும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா, இப்போ நைஸாக நல்லா மழைன்னு அரைச்சிட்டோம். இதில் மென்னெண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். முதல்ல கார்ன்ஃப்ளவர், இதில் நம்ம அரைச்ச விழுது. காரம் பத்தலைன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டும் போட்டோம். சிக்கன் இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். சிக்கனில் லெமன் பிழிஞ்சு விட்ருக்கோம். தயிரும் நம்ம அரைக்கிறதில் ஆட் பண்ணோம். அதனால் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நம்ம கசரி விட்டு இதை ஊற விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருந்ததுன்னா பொரிக்கும் போது சாஃப்டாக இருக்கும். கலர் பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம வேணும்னா அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் கூட ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்க க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65 ஆரஞ்சு கலராக இருக்கும். இது நம்ம கொத்தமல்லி புதினா போட்டதால் க்ரீனிஷாக இருக்குது. இது ஊறிட்டே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே பன்னீர் 65 பண்ண போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இந்த ஹரியாலி சிக்கன் மாதிரி இந்த க்ரீனிஷாக சிக்கன் 65க்கு சிக்கன்லேயும் பன்னீரில் நம்ம லெமனும் தயிரும் போட்டிருக்கிறதால நல்லா சாஃப்டாக வந்துடும். அடுத்த செட்டு போட்டுருவோமா? பாருங்கள், நம்முடைய புதினா கொத்தமல்லி 65 சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக எம்மியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.